ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: வாரணாசியில் 1880 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். போதைப் பொருட்கள் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுரங்க கொள்கையை இந்தியா கடைபிடிப்பதாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். பீகாரில் மழையால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 58 அதிகரித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரைஸ் ஒரேலா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச மாநிலங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கிறார். வாரணாசியில் 1880 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டும் பிரதமர் முடிவுற்ற திட்டப்பணிகளையும் தொடங்கி வைக்கிறார். வாரணாசி சுற்றுச்சாலை சாரநாத் இடையே புதிதாக அமைக்கப்பட உள்ள மேம்பாலத்திற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். அந்நகரில் பிகாரிப்பூர் மற்றும் மண்டாடியா ஆகிய இடங்களில் மேம்பாலங்கள் அமைப்பதற்கும், வாரணாசி சர்வதேச விமான நிலையத்திற்கு செல்லும் தேசிய நெடுஞ்சாலை 31ல் சுரங்கப்பாதை அமைப்பதற்கும் பிரதமர் அடிக்கல் நாட்டவுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மின் கட்டமைப்பை வலுப்படுத்தும் வகையில் ஜான்பூர், சண்டாலி மற்றும் காசிப்பூர் மாவட்டங்களில் 1045 கோடி ரூபாய் மதிப்பிலான 3 மின் பகிர்மான நிலையங்களையும் அவர் தொடங்கி வைக்கவுள்ளார். அரசு பல் தொழில்நுட்ப கல்லூரி, 356 ஊரக நூலகங்கள், 100 அங்கன்வாடி மையங்களையும் பிரதமர் திறந்து வைக்கவுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய பிரதேச மாநிலத்திலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். போதைப் பொருட்கள் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா தெரிவித்துள்ளார். போதைப் பொருள் இல்லாத இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் பல்வேறு அமைப்புகள் இணைந்து இதற்கான பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளதாக சமூக வலைதள பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் சமீபத்தில் சுமார் 24 கோடி ரூபாய் மதிப்பிலான 30 கிலோகிராம் போதைப் பொருளை பறிமுதல் செய்த போதைப் பொருள் தடுப்பு பிரிவினர் 3 பேரை கைது செய்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கான பணியில் ஈடுபட்ட மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு, அசாம் மாநில காவல்துறை மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையினரை தாம் பாராட்டுவதாகவும் திரு அமித் ஷா கூறியுள்ளார். பிரதமரின் சூரிய மின்சக்தி திட்டத்தின் கீழ் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் விவசாயிகள் பெருமளவு பயனடைந்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஆய்வு மேற்கொண்ட அவர், பிரதமரின் சூரிய இல்ல திட்டம், விவசாயிகளுக்கான சூரிய மின்சக்தி திட்டம் மற்றும் கோதுமை உற்பத்தி ஆகியவற்றில் இம்மாநிலம் சிறந்து விளங்குவதாக தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுரங்க கொள்கையை இந்தியா கடைபிடிப்பதாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். தென் அமெரிக்காவின் சிலியில் நடைபெற்று வரும் உலக தாமிர மாநாட்டில் நேற்று காணொலி வாயிலாக உரையாற்றிய அவர், நீடித்த தாமிர பயன்பாட்டிற்கு இந்தியா கடமைப்பட்டுள்ளதாக கூறினார். தாமிரத்துறையில் வளர்ந்து வரும் வாய்ப்புகள், புதுமையான கண்டுபிடிப்புகள் குறித்து தொழில்துறையினர், கொள்கை வகுப்பாளர்கள் மற்றும் இத்துறை தொடர்புடைய பிற பங்குதாரர்களை இந்த மாநாடு ஒருங்கிணைப்பதாகவும் அவர் கூறினார். பசுமை ஆற்றல், உள்கட்டமைப்பு மேம்பாடு மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றம் ஆகியவற்றில் தாமிர உலோகம் முக்கிய பங்காற்றுவதாகவும் அவர் தெரிவித்தார். நிலையான சுரங்க நடைமுறைகளை இந்திய அரசு கடைபிடித்து வருவதாக குறிப்பிட்ட அமைச்சர், உலகளாவிய ஒத்துழைப்பு மற்றும் புதுமையான கண்டுபிடிப்பு ஆகியவற்றின் மூலம் தாமிர உற்பத்தியில் புதுமையான நடைமுறைகளை கொண்டுவர முடியும் என்றும் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப் பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது பொறியியல் அதிசயமான புதிய பாம்பன் பாலம் குறித்த ஒரு பார்வை. ஒருங்கிணைந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
பீகாரில் மழையால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 58ஆக அதிகரித்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அம்மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்துள்ளது. சில இடங்களில் பலத்த காற்றும் வீசியதால் மரங்கள் வேரோடு முறிந்து விழுந்தன. நாளந்தா மாவட்டத்தில் மட்டும் மரங்கள் முறிந்து விழுந்ததாலும் கட்டிடங்களின் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்ததாலும் 22 பேர் உயிரிழந்துள்ளனர். இடி மின்னல் தாக்கி 35 பேர் உயிரிழந்ததாக மாநில அரசு தெரிவித்துள்ளது. போஜ்பூர் மாவட்டத்தில் 5 பேரும், கயா மாவட்டத்தில் 3 பேரும் உயிரிழந்தனர். பட்னா, கோபால்கஞ்ச், சம்ஸ்திபூர், ஜெஹன்னாபாத், முசாஃபர்பூர், பெகுசராய் ஆகிய மாவட்டங்களிலும் உயிரிழப்பு நேர்ந்துள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது. இன்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. மழை பெய்யும்போது பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு மாநில பேரிடர் மேலாண்மை ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது. கோடை காலத்தில் பெய்த இந்த திடீர் மழையால் பயிர்களுக்கு பலத்த சேதம் ஏற்பட்டுள்ளது. பல இடங்களில் மா மற்றும் லிச்சி பழ மரங்கள் சாய்ந்துள்ளன. பீகாரின் அண்டை மாநிலமான உத்தரப்பிரதேசத்திலும் பல்வேறு பகுதிகளில் நேற்று பெய்த திடீர் மழை மற்றும் அதன் தொடர்புடைய பாதிப்புகளால் 22 பேர் உயிரிழந்தனர். உயிரிழந்தோர் குடும்பத்தினருக்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் அறிவித்துள்ளார். பலத்த மழையால் பயிர்களுக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்புகளை கணக்கெடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டுள்ளார். 2011ஆம் ஆண்டு மும்பையில் நடைபெற்ற தாக்குதல் சம்பவத்தில் முக்கிய குற்றவாளி என்று கருதப்படும் தஹவுர் ராணாவை தேசிய புலனாய்வு முகமை நேற்று கைது செய்துள்ளது. அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸ் நகரிலிருந்து தேசிய பாதுகாப்பு படை மற்றும் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் பாதுகாப்போடு நேற்று புதுதில்லி கொண்டுவரப்பட்ட ராணாவை விமான நிலையத்தில் தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்தனர். அவருக்கு மருத்துவ பரிசோதனை நடத்தப்பட்ட பின்னர் தில்லியில் உள்ள பட்டியாலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். ராணாவை 20 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிக்க தேசிய புலனாய்வு முகமை மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் 18 நாட்கள் விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. இதையடுத்து ராணாவை தில்லியில் உள்ள திஹார் சிறைக்கு கொண்டு சென்றனர். மும்பை தாக்குதல் சம்பவத்தில் தொடர்புடைய ராணாவை அமெரிக்காவிலிருந்து நாடு கடத்த வேண்டும் என்று தேசிய புலனாய்வு முகமை பல ஆண்டுகளாக மேற்கொண்ட தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு தற்போது பலன் கிடைத்துள்ளது. வெளியுறவுத்துறை, உள்துறை மற்றும் அமெரிக்காவில் உள்ள சம்பந்தப்பட்ட பல்வேறு புலனாய்வு அமைப்புகளின் உதவியுடன் ராணாவை மத்திய அரசு இந்தியாவுக்கு நாடு கடத்தியது. ஹனுமன் ஜெயந்தியை முன்னிட்டு கொல்கத்தாவில் நாளை மேற்கு வங்க சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு சுவேந்து அதிகாரி பேரணி நடத்த கொல்கத்தா உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் இந்த பேரணி நடத்துவதற்கான பல்வேறு கட்டுப்பாடுகளையும் உயர்நீதிமன்றம் விதித்துள்ளது. அயோத்தி ராமர் கோயிலில் அடுத்த மாதம் 23ஆம் தேதி ராம் தர்பார் திறக்கப்படும் என்று கோயில் நிர்வாகம் அறிவித்துள்ளது. ஜூன் மாதம் 6ஆம் தேதி முதல் பொதுமக்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஸ்ரீ ராமஜென்ம பூமி அறக்கட்டளையின் தலைவர் திரு நிர்பேந்திர மிஸ்ரா தெரிவித்துள்ளார். ராம் தர்பாரில் ஸ்ரீராமர், சீதா, பரதன், லக்ஷ்மணன், ஹனுமன் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்த கோயிலின் அனைத்து சிலைகளும் ராஜஸ்தான் மக்ரானா சலவை கற்களால் செய்யப்பட்டுள்ளன. மெக்சிகோ சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, மெக்சிகோவின் மிகுவல் ஆங்கல் ரேஸ் வரைலா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 3-6, 6-3, 11-9 என்ற செட் கணக்கில் ஆஸ்திரியாவின் நெயில் ஆப்ரல்னிஷர், சிலியின் மத்தியாஸ் சோட்டோ இணையை வென்றது. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றது. 10 மீட்டர் ஏர் பிஸ்டல் கலப்பு குழு பிரிவில் இந்தியாவின் சௌரவ் சௌத்ரி, சுருச்சி சிங் இணை பதக்கத்தை வென்றது. இப்போட்டியில் இந்தியா இதுவரை 4 தங்கம், 2 வெள்ளி, 2 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் அபிஷேக் வர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 148க்கு 146 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்லோவேனியாவின் டிம் ஜெவ்ஸ்னிக்கை வென்றார். செக் பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீகுமார் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். பிரேகில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3வது தகுதிச் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-5, 21-6 என்ற செட் கணக்கில் போலந்தின் ஜன் அர்பனை வென்றார். IPL கிரிக்கெட் போட்டியில் தில்லி அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் பெங்களூரு அணியை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாரணாசியில் 1880 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டப் பணிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அடிக்கல் நாட்டுகிறார். போதைப் பொருட்கள் புழக்கத்தை முற்றிலுமாக ஒழிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா கூறியுள்ளார்.
சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுரங்க கொள்கையை இந்தியா கடைபிடித்து வருவதாக மத்திய சுரங்கத்துறை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி தெரிவித்துள்ளார். பீகாரில் மழையால் உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை 58ஆக அதிகரித்துள்ளது. சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஸ்ரீராம் பாலாஜி, மெக்சிகோவின் மிகுவல் ஏங்கல் ரேஸ் வரையிலா இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AAR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும், RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்.